சிவராத்திரி இரவின் அமைதியில் கைலாய மலை உச்சியில் பரமசிவனும் பைரவரும் சந்தித்தனர். பைரவர், பரமசிவா, இந்த மோட்ச தீபத்தின் மகிமையை இறந்த உயிர்களுக்கு விளக்க முடியுமா? அதற்காக ஏன் இந்த தீபம் ஏற்ற வேண்டும்? சிவன், பைரவரே, உயிர்கள் உடலை விட்டு பிரிந்த பிறகும் அவர்களின் எண்ணங்களின் வலிமையால் உலகில் அலைகின்றன. அந்த எண்ணங்கள் அவர்களை கட்டி போடுகின்றன. மோட்ச தீபம் அந்த இருளை ஒளியால் கலைத்து தெய்வீக திசையை காட்டுகிறது. பைரவர், அவர்கள் எவ்வாறு அந்த ஒளியை பின்தொடர்கிறார்கள்? சிவன், புண்ணிய கர்மங்களும் பாக்கியவான்களின் பிரார்த்தனைகளும் அந்த ஒளியை உணரும்படியாக ஆக்குகின்றன. அதனால் அதை பின்தொடர்வது அவர்களுக்கு சுலபமாகிறது. பைரவர், அப்போ பாவங்களில் அடைந்தவர்கள்? சிவன், அவர்களுடைய கர்ம பாசங்கள் அவர்களை இழுக்கின்றன. ஆனால் மோட்ச தீபத்தின் ஒளி அவற்றை குறைத்து தப்பிக்க உதவுகிறது. அவர்களுடைய மனம் பரிசுத்தமடைந்தால் அவர்கள் விடுதலை பெறுவர். பைரவர், அப்படியென்றால் இந்த தீபம் கர்மத்தின் கட்டுகளை கரைக்கும் சக்தியாக இருக்கின்றதா? சிவன், ஆம் பைரவரே. சிவராத்திரி அன்று யாவரும் இந்த தீபத்தை ஏற்றி தமது முன்னோர்களுக்கு முக்தி வேண்டினால் அவர்கள் அதை பெற்றுவிடுவர். கொங்கு காசி அஷ்ட பைரவர் கோவிலில் வருகின்ற சிவராத்திரி அன்று மோட்ச தீப வழிபாடு சிவனுக்கும் அஷ்ட பைரவருக்கும் நடைபெறுகிறது. எனவே அனைவரும் கலந்து கொண்டு சிவனருளும் பைரவர் அருளும் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சிவஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அடிகளார்.